கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, தொழுதவுடன் ஓத வேண்டிய 3 முக்கியமான துவாக்களை இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காஃபத்துல்லாஹை கட்டி முடித்த பிறகும் இந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் கேட்டார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதல் துவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களிடமிருந்து நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நீ செவி ஏற்பவனாகவும் எல்லாவற்றையும் அணிந்தனாகவும் இருக்கின்றார் என்பது இதனுடைய பொருள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய பிரார்த்தனை. இரண்டாவது, ஹஜ் முடித்த பிறகு 2 சாரார் 2 துவாக்கள் கேட்பார்கள். இந்த 2 சாராரில் யாருடைய துவா சிறப்பானது என்பதை பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். நல்லோர்கள் எப்படி கேட்பார்கள்? இந்த துவா எல்லா துவாவிலும் சேர்க்க வேண்டிய முக்கியமான துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னா. எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகில் மறு உலகிலும் நல்லது மட்டுமே தருவாயாக. நரகத்துடைய கொடிய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இப்படிதான் துன்யாவில் நல்லது கேட்பார்கள், ஆகிரத்திலும் நல்லதை கேட்பார்கள். இந்த பிரார்த்தனை தான் ஆக சிறந்த பிரார்த்தனை என்று நமக்கு கோடிட்டு காட்டப்படுகின்றது. மூன்றாவது, நாம் கேட்க வேண்டிய இன்னொரு முக்கிய துவா, எல்லோருக்கும் மிக அவசியமான உண்டு, தேவையான உண்டு. அதற்காக வேண்டிதான் வாழ்க்கை ஒரு பெரும் பகுதியை செலவழிக்கின்றோம், உழைக்கின்றோம். ஆம், குடும்பம், மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், உறவுகள் இவரையெல்லாம் அரவணைத்து கேட்கக்கூடிய ஒரு துவாவை குர்ஆன் சொல்லுகின்றது. நல்லோர்கள் இப்படிதான் கேட்பார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அஹ்னு வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி மக்களையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இதே பக்தியாளருக்கு எங்களை வழிகாட்டியாக, முன் மாதிரியாக, முன் உதாரணமாக ஆக்குவாயாக என்ற இந்த துவாவை நல்லோர்கள் கேட்பார்கள். இந்த குடும்பம் சார்ந்த துவா, குடும்ப அமைப்பு சீர்பட்டு விடுமாயின் உலகத்திலேயே முக்கால்வாசி பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிடும். இப்படி நல்லோர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இந்த 3 துவாவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா. இரண்டாவது துவா ஹஜ் முடித்த பிறகு நல்லோர்கள் கேட்கக்கூடிய துவா. மூன்றாவது மூமின்கள் நல்லோர்கள் குடும்பம் சார்பாக கேட்கக்கூடிய துவா. இந்த 3 துவாவையும் மனம் விட்டு எல்லா தொழுகையும் ஓதி வாருங்கள்.